காட்டுக்குள்ளே இருக்கிற மனிதன்லேருந்து வளர்ச்சி அடைந்து ஒன்று ஒன்றா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம விருப்பம் தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அப்போது அது நம்ம வசதிக்கு மாறும்போது அது நமக்கு என்னென்னா அது அது இது போல் மாறும்போது ஒன்று நன்மையாக முடியும், இல்லைன்னா தீமையாக முடியுது. தீமையாக முடியும் போது அதோட பயனும் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அது வேண்டாம், எனக்கு நன்மை தான் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சிஸ்டம் என்ன இருக்கோ அது ஃபாலோ பண்ணே ஆகணும். அந்த நெறிமுறைன்றது என்னவோ அது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த தீங்குலேருந்து வெளியேற்றி வரலாம். அப்போது ஒழுக்கம்னா என்ன? இத்தனை நேரம் நம்ம ஒழுக்கம் பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அப்போ ஒழுக்கம்னா என்ன? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ அல்லது பின் வரும் காலத்திலோ தீங்கு விளைவிக்காத செயல். அப்போது நம்ம செய்கிற ஒரு செயல் நமக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, பிறருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. அது செயல் என்னன்னு சொன்னாலே எண்ணம் சொல் செயல் மூணுமே. அது மட்டுமானா அது தாண்டி நம்ம இருக்குது. நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான தாட்டு எல்லாரும் மனதில் இருக்கிறனால இன்னும் நம்ம ஒரு நல்ல உலகத்தை பார்க்குறோம். அந்த ஒரு விஷயம்ன்றது ஒரு மனதில் எண்ணத்தில் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நமக்கு இங்கே இருக்கிற 2 விஷயங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா ஒழுக்கம், தவம். இந்த ஒழுக்கம் நம்ம தவம் குருஜி நமக்கு ஞானோதயம் மூலமா நமக்கு தவ பயிற்சிகள், வாழ்க்கை கல்வி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் தவம் மட்டும் போகாது, ஒழுக்கமும் வேணும். அந்த ஒழுக்கம் கடைப்பிடிக்கிறதுக்கு தான் நவையும் கொடுத்துருக்காங்க. இந்த 2மே ஒரு மனிதனுக்கு வேணும். இந்த மனித பிறவி முழுமையடைகிறதுக்கு ஞானோதயம் வேணும், நவைகம் வேணும். ஞானோதயம் தவம் சொல்லிக் கொடுக்கும், நவைகம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கும். இந்த 2 இருந்தால் மட்டும்தான் மனித தன்மை முழுமையடையும் சொல்லி குருஜி இது உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இதை கடைப்பிடித்தா கண்டிப்பாக ஒரு மனிதன் முழுமை பெறுறதுக்கு அவனோட எண்ணத்துலேயும் உன்னத செயலால் கண்டிப்பாக அவனும் தன்னை உணர முடியும். அதுதான் அவங்க குருஜி நமக்கு வாழ்ந்து காத்துட்ருக்காங்க. அதுதான் நமக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, நமக்கு பயிற்சி அளவில் அதுதான் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. அது நம்ம எல்லாருமே இதே அனுபவிச்சு தான் இருக்கிறோம். அப்போது இது எல்லாமே எப்படி அடுத்தது கொண்டு போகணுன்றது தான் வேணும். அப்போது நமக்கு என்ன வேணுன்றதோட பிறருக்கு என்ன தேவைன்னு சொல்லி யோசிக்கும் போது அது ரொம்ப உயர்ந்தது. அப்போ நமக்கு வேண்டுமெனது தானாகவே கிடைக்கும்.